திருச்சியில் தனியார் பேருந்து நடத்துனரை தாக்கிய வழக்கில் கல்லூரி மாணவர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நெப்போலியனிடம் கேட்கலாம். நெப்போலியன், தனியார் பேருந்து நடத்துனரை தாக்கிய வழக்கில் கல்லூரி மாணவர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களே, யார் அவர்கள், என்ன நடந்தது, முழுமையான விவரங்களை, இந்த வழக்கின் பின்னணியை பதிவு பண்ணுங்க. மோகன், திருச்சியில் நேற்று முன்தினம் கத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து துவாக்குடி வரை செல்லக்கூடிய மார்க்கமாக பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த தனியார் பேருந்தில் நடத்துனராக பணியாற்றக்கூடியவர் மூக்கையா. இவர் பேருந்தில் ஏறிய ஒரு பெண்மணியிடம் ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. அதாவது இறங்கக்கூடிய அந்த பெண்மணி இறங்கக்கூடிய அந்த நிலையத்தை விட்டு சிறிது தூரம் தள்ளி சென்று வேற ஸ்டாப்பில் இறக்கி விட்டதால் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக ஒருவருக்கொருவர் வாக்குவாதமானது ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் இந்த வாக்குவாதம் முற்றவே அந்த பெண்ணை ஒரு ஒருமையில் இவர் பேசியிருக்கிறார். உடனடியாக அங்கிருந்த அந்த பெண்மணியுடைய உறவினர்கள், இளைஞர்கள், கல்லூரிக்கு சென்று வீடு திரும்பிய இளைஞர்கள் 6 பேர் இந்த ஓட்டுநரை நடத்துனரை சராமரியாக அவர்கள் தாக்கியிருந்தனர். இந்த தாக்குதல் சம்பவமானது வீடியோவாக பதிவிட்டதன் காரணமாக சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ வைரலானது. இதன் காரணமாக தொடர்ந்து இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதாவது இந்த நடத்துனரை தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காந்தி மார்க்கெட் காவல் நிலையத்தில் கடுமையான காயங்களுடன் நடத்துனர் ஒரு புகாரை அளித்திருந்தார். கண்டக்டர் கொடுத்திருந்த அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் இளைஞர்களை தேடி வந்தனர். இந்த 6 இளைஞர்கள் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 3 இளைஞர்களை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் 3 இளைஞர்களை கைது செய்ய காவல்துறையினர் தொடர்ந்து பணியில் இருக்கிறார்கள். இதை பொறுத்தவரை என்ன விஷயம் என்றால், ஒரு சிறிய சலசலப்பாக ஏற்பட்ட இந்த விவகாரமானது ஒரு பெரிய அடிதடி அளவிற்கு, அதாவது இந்த கண்மூடித்தனமாக இந்த நடத்துனரை தாக்கக்கூடிய வீடியோ பார்ப்பதற்கே நெஞ்சை பதைபதைக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கிறது. ஒருவேளை அவருக்கு ஏதேனும் ஆகியிருந்தால் எந்த அளவிற்கு இது பிரச்சனையாக ஆகியிருக்கும், இந்த இளைஞருடைய எதிர்காலமும் பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதனை காவல்துறையினர் நமக்கு ஒரு முக்கியமான விஷயமாக பதிவு செய்கிறார்கள். இதில் விழிப்புணர்வோடு காவல்துறை தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், எங்கு பிரச்சனை நடந்தாலும் காவல் நிலையத்திற்கு அந்த சம்பந்தப்பட்ட நபரை அழைத்து விடுவதுதான் சரியான தீர்வாக இருக்குமே தவிர, இளைஞர்கள், சிறிய வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்துவது என்பது மிக மிக தவறான ஒரு விஷயம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை இதன் வாயிலாக பார்க்க முடிகிறது. மோகன், விவரங்களையும் அதிர்ச்சியளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி நெப்போலியன்.